அனைவருக்கும் வணக்கம். நான் திவாகரன். இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா சபையில் செயலாளராக இருந்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருட காலமாக ஆலய தர்மகர்த்தா சபையினோட நெருங்கி இந்த ஆலயத்தோட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயமானது பழமையும் தொன்மையுமான நிறைந்த ஒரு ஆலயம். அரசர்பதி ஸ்ரீ கண்ணகியம்மன் பொற்கோயில் என்று உலகத்தில் யாரை கேட்டாலுமே தெரியும். இது வவுனியா கண்டி வீதி யாழ் வீதியால் வந்தால் அந்த ரம்பகுளத்திலிருந்து 6.5 கிலோமீட்டரில் உள்ளுக்கு இருக்குது. இந்த பாலமோட்ட பிரதான வீதியிலிருந்து உள்ளுக்கு வரணும். உண்மையாகவுமே இந்த ஆலயம் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து ஒரு குடிலாகவும் ஒரு கிராமிய வழிபாட்டு தெய்வமாகவும் இருந்தது. அந்த ஆலயத்தை பூசாரி அப்பான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் செல்லமாக அவர் அரசர் அவற்ற மகன் வேலுப்பிள்ளை தான் அவருக்கு பேர். அவர் தான் முந்தி இந்த கோயில் பூசைகளை நடத்தி கொண்டு வந்தவர். அரசர் வேலுப்பிள்ளை குணரட்னம். இப்போ 3வது தலைமுறையாக இருக்கிற குணரட்னம் ஐயா அவர்களால் தான் இந்த ஆலயம் புனர் நிர்மாணிக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு புனர் நிர்மாணிக்கப்பட்ட அவருடைய ஒரே மகளான வைஷ்ணவி குணரட்னம் அவர்களால் இந்த ஆலயம் மக்களின் பாவனைக்காக அன்பளிப்பு செய்த மாதிரி மகள்கிட்ட கையால் கொடுத்தவை கும்பாவசனம் செய்து கொடுத்திருக்கிறார். உண்மையமாகவே இந்த ஆலயத்தை பொறுத்த அளவில் வவுனியா பொறுத்த அளவில் எல்லாருக்குமே தெரியும், மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கண்ணகி தெய்வ வழிபாட்டில் இந்த ஆலயம் தான் வவுனியாக்குள்ள. மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் வடமாகாணத்தில் பழமையும் தொன்மையும் நிறைஞ்ச ஆலயம் என்று சொல்லி ஆய்வு மேற்கொண்ட இடத்துல கோய்க்குஞ்சுகுளம் ஆலயம், அடுத்தது எங்கட பொற்கோயில் ஸ்ரீ அரசபதி ஸ்ரீ கண்ணகியம்மன் பொற்கோவிலும், அதனைத் தொடர்ந்து கிடாச்சிரி கண்ணகியம்மன் ஆலயங்கள் போன்ற ஆலயங்கள் தான் இருந்ததாகவே அந்த தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் கூறியிருக்கிறேன். இந்த ஆலயத்தை பொறுத்த அளவில் 3 கால பூசைகள் தொடர்ந்து நடக்குது. கிராமிய வழிபாட்டு தெய்வ வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அதை வேலுப்பிள்ளை ஐயானுடைய பிள்ளைகள் தான் தொடர்ந்து செய்தண்டு வந்தது. அவைகளுக்கு சுவையினமல்கள் ஏற்பட்டதாலேயும் அவையோட வம்சத்தில் வாரதில் ஆக்கள் இல்லாத காரணத்தாலேயும் கோயில் ஆகம முறைப்படி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாலேயும் எல்லாத்தையும் கலந்ததை செய்யணும் என்ற ஒரு ஆர்வத்தால் அரசர் வேலுப்பிள்ளை குணரட்னம் அவர்கள் இதை ஒரு ஆகம முறையும் கிராமிய வழிபாட்டு முறையும் சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டு போயினோம். அதை சொல்ல போனால் என்னென்னா, திருவிழா காலங்கள் 100க்கு ஒரு 60-70% கிராமிய வழிபாட்டு முறையோடையும் நடக்கும். கொடியேற்றத்தில் இருந்து சகலதும் அப்படி மாறி மாறித்தான் நடக்கும். ஏன்னா அந்த கிராமிய வழிபாட்டு முறையும் விடக்கூடாத ஒரே காரணத்துக்காக ரெண்டையும் சேர்த்து தான் செய்துட்டு வருகிறேன்.
மற்றது வந்து இந்த ஆலயத்தை சொல்ல போனால் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே வந்து அம்மன் தனிமையில் தான் இருக்கிறார். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அம்மன் தனிமையை நாடுறது கூடுறன்றதால தனிமையில் தான் இருக்கிறார். அதை நாடி வாராக்கள் இங்கே வந்து உண்மையாகவே மதிய பூஜையை முடிக்கிட்டு போனால் சாப்பிட்டு மகிழ்கிறதுக்கான ஒரு ஆறுதலாக இருந்து சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே இருக்குது. அன்னதானம் வழங்கி கொண்டு வைக்கணும். மற்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் காலமாக வேறு ஒரு இப்போ தர்மகத்தா வேறு குணரத்னம் ஐயா வந்து நெடுந்தூர ஒரு யோசனையில் வந்து இந்த கிராமம் ஒரு 64 ஊருக்கு சொந்தமான ஆலயம்தான். ஆனால் அவர் தங்களோட சொந்த இதில் காலியத்தை புனர்நிர்மாணம் செய்தாலும் கூட அந்த கிராமங்களையும் அனுசரித்து தான் இவ்வளோ பூசைகளும் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில். மற்றது வந்து இந்த கிராமத்தை சூழ்ந்த பிள்ளைகள் ஒரு 85 பிள்ளைகளுக்கு அன்னளவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அறநறை வகுப்பு நடக்குது. இது கட்டாயம் சொல்ல வேணும் என்னென்னா அந்த அறநறை வகுப்பு வந்து இப்போ சமூகங்கள் சீரழிஞ்சு போகிற ஒரு கருத்தில் கொண்டு ஓமந்த வேப்பங்குளம் பிரதான வீதி ஓமந்த வேப்பங்குளத்திலேருந்து பிரைவேட் பஸ் ஞாயிற்றுக்கிழமையில் இப்படி 6 மணி 6:30க்கு வலிக்கிறோம். அங்கேருந்து பிள்ளைகளை ஏற்றிக்காண்டு பிரதான வழி பாலமோட்டை ஊடாக பாலமோட்டை வரைக்கும் பிள்ளைகளை ஏற்றும். அதில் பேரண்ட்ஸும் ஏறிக்கொள்ளணும், பிள்ளைகளும் ஏறிக்கொள்ளணும். அந்த பிள்ளைகள் சரியாக 8 மணிக்கு ஆலயத்துக்குள்ளே வரணும். 8:30க்கு ஆலய பிரார்த்தனை முடிய 2 ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வருகினோம். ஒரு பெண் ஆசிரியரும் ஒரு ஆண் ஆசிரியரும் அவர்களுக்குரிய அறநறை வகுப்பு மதியம் 12 மணி வரைக்கும் திறமான முறையில் அறநறை வகுப்பு நடக்கும். அதுக்கிடையில் அவைகளுக்கு கால சத்துணவு காலமாக கொடுப்பினோம். இலக்கஞ்சியாக இருக்கலாம், சமூக சத்தான உணவுகள் கொடுப்பினோம். மத்தியானம் அன்னதானம் பூசையெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைகள் வந்து விரும்பின கலைத்துறை ஒன்றை தெரிவு செய்யலாம். நாடகத்துறையாக இருக்கலாம், இசைத்துறையாக இருக்கலாம், நாட்டியத்துறையாக இருக்கலாம். அதில் 3 துறைகளில் இருந்து வவுனியாவிலேருந்து ஆசிரியர்கள் வரவழைக்கப்படுகிறோம். அந்த ஆசிரியர்கள் 3 பேரும் வந்து மதியத்துக்கு பிறகு 4 மணி வரைக்கும் அந்த பிள்ளைகள் விரும்பின துறையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஆலயத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். 6வது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்தால் பார்க்கலாம். தரமான முறையில் அதில் நடந்துருக்கு. இந்த அறநறை வகுப்புகள் நடந்துருக்கு.
இதே பிள்ளைகள் பல்கலைக்கழகம் போகும் வரைக்கும் அதுகளுக்கான செலவுகள் இந்த பிள்ளைகள் படிக்க இயலாட்டி அந்த குடும்பத்தில் ஆராய்ஞ்சு படிக்க இயலாட்டி அந்த பிள்ளைகளுக்கான உதவிகளையும் திரு குணரட்னம் ஐயா அவர்கள் செய்ய இருக்கிறார். மற்றது வந்து இப்போ ஏற்பட்ட டிட்வா புயல் சூறாவளியாலையும் இந்த அறநெறி பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள குடும்பங்களுக்கான உலர் உணவுகளாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வருஷம் தீபாவளி என்றால் புத்தாடையாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை வந்து தந்த குடும்பம் மாதிரி அந்த கோயிலில் அந்த பிள்ளைகள் அனுபவிக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பிள்ளைகளுக்காக செலவழித்து செய்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து 64 ஊருக்கும் போய் பூசிகள் எடுத்து அந்த பூசிகளையும் நல்ல வடிவாக கவனித்து செய்தாண்டு வருகிறேன். அவர் செய்தாண்டு வருகிறோம். இனி வெகு விரைவில் வார வருடம் இந்த ஆலயம் அடுத்த 2வது கும்பாபிஷேகத்தை காண இருக்கிற என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் சொல்ல இருக்கிறோம். வேறு இந்த ஆலயத்தை சொல்ல போனால் ஆலயத்தின் உண்மையாகவே இந்த ஆலயத்துக்கு முன்பக்கம் ஒரு 10 ஏக்கர் வயல் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு சொந்தமான 15 ஏக்கர் தரிசு காணி இருக்குது. இவ்வளோ அவர் சும்மா விடுறே இல்லை. அவருக்கு இதெல்லாம் செய்யணுமென்றது இல்லை. உண்மையாகவே அதை ஒரு விவசாய நிலமாக்கி அதுக்கு உளுந்து போடுறதோ வயல் செய்கிறதா இருந்தாலும் அவளாத்தையும் செய்து இந்த ஆலயத்துக்குள்ளே தான் போடுறேன். அந்த பிள்ளைகள் படிப்புக்காகத்தான். உண்மையாகவே தெரியும் எங்களோட குடும்பத்தில் உள்ள செலவு போடுறது இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்காகத்தான் அவளாத்தையும் செலவழித்து விவசாயத்தை செய்தால் மேற்கொண்டு நடத்தி கண்டு போகிறேன். வேறு திருவிழா நடக்கும். 8 நாள் திருவிழா. 8 நாள் திருவிழாவும் வந்து அம்மன்ற கதை கூறுற 8 கதைகளையும் 8 திருவிழாவாக பிரித்து சிறந்த முறையில் கொடியேற்றம் கிராமிய முறைப்படியும் ஆகவ முறைப்படியும் சேர்த்து செய்து அதையும் வெகு சிறப்பாக தான் அந்த 8 நாள் திருவிழாவும் நடக்கும். அதுவும் இப்போ காலங்களில் முழுக்க ஆன்மீக திருவிழாவாகவே மாற்றி ஒரு ஆலயத்தினுடைய ஆன்மீக சம்பந்தமான திருவிழாவே போய்க்கின்றது. வேறு இந்த ஆலயத்தை சொல்ல போனால் உண்மையாகவுமே புத்திர பாக்கியம் அம்மன் வந்து உண்மையாகவே பிள்ளை இல்லை என்று சொல்லி வந்த அத்தனை பேருக்கு எங்களுடைய கண்கூடால் காணக்கூடியதாக இருந்த புத்திர பாக்கியத்தை அம்பாள் பெற்றுக் கொடுத்துருந்தால் அதுக்காகவே எத்தனையோ பேர் வந்து போயினோம். மிக ஒரு என்ன சொல்கிறோம் நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு தெய்வமாக தான் அவள் பார்த்துக்கிட்டுருக்கிறோம். நாங்களும் அப்படி தான் அவள் பார்த்துக்கிட்டுருக்கிறோம். வேண்டியோருக்கு வேண்டும் வர மரளுங்கிறதா தான் கண்ணகி அம்மன். அதோட வந்து அரசர் பதி ஸ்ரீ கண்ணகி அம்மன் பொற்கோயில் முதல் வண்ணாங்குளம் பொற்கோயில் பேர் வந்தது. இப்போ அரசர் பதி ஸ்ரீ கண்ணகி அம்மன் பொற்கோயில் பேர் வர காரணம் வந்து அது அந்த கும்பாபிஷேகத்தோடு அந்த பேரையும் அதை மாற்றி வச்சது. சாதி வழி பேர் இருக்கக்கூடாது, சாதி வழி சார்ந்து கோயிலுக்குள்ள வரும் வந்து அப்படி பேர் வைக்கலாங்கக்கூடாது ஒரே காரணத்துக்காக அரசர் வேலுப்பிள்ளை குணரட்னம் 3 தலைமுறையால் இந்த கோயில் வந்து குணரட்னத்தால் கட்டி முடித்ததால் அந்த சாதி வழி பேர் இருக்கக்கூடாது தான் அரசர் பதி ஸ்ரீ கண்ணகி அம்பாள் பொற்கோயில் ஓமதின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு சிறப்பான பேரும் இருக்குது.